சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கக்கூடாது என்பதில் திமுக அரசு உறுதியாக உள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி தரப்பு வழக்கறிஞர் பாலு குற்றம் சாட்டியுள்ளார். பாமக சார்பில் வரும் 17ஆம் தேதி சாதிவாரிய கணக்கெடுப்பு நடத்த கோரி சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது. இதில் பங்கேற்று ஆதரவளிக்குமாறு தவேக பொதுச் செயலாளர் ஆனந்திடம் பாமக வழக்கறிஞர் பாலு கடிதம் வழங்கினார். பின்னர் பேட்டியளித்த பாலு, பாமகவை போன்றே தவேகவும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என உறுதியோடு இருப்பதாக தெரிவித்தார். ஆனால் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கக்கூடாது என்பதில் திமுக அரசு உறுதியாக உள்ளதாக பாலு குறிப்பிட்டார். தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் சொல்லுகிறார், எங்களால் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த முடியாது, எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லுகிறார். இது முழு பொய். இரண்டாவது, அப்படி ஒரு நிலைப்பாட்டை தமிழக முதலமைச்சர் எடுக்கக்கூடாது. கலைஞர் அவர்கள் உயிரோடு இருந்தால் எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று அவர் சொல்லியிருக்க மாட்டார். ஒரு தவறான ஆலோசனையின் அடிப்படையில், தவறான புரிதலின் அடிப்படையில் தமிழக முதலமைச்சர் நாங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மாட்டோம் என்று அறிவித்திருக்கிறார். இந்த தருணத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் இயக்கங்களும், குறிப்பாக சமூக நீதியில் அக்கறை கொண்டிருக்கக்கூடிய இயக்கங்கள் எல்லாம் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டுமாய் எங்களுடைய அழைப்பை இன்றைக்கு விடுத்திருக்கிறோம். 17ஆம் தேதி நடக்கக்கூடிய போராட்டம் என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த போராட்டமாக அது இருக்கும். இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்றுதான் அவருக்கு நாங்கள் அழைப்பு விடுத்திருக்கிறோம். திமுகவிற்கு மட்டும் நாங்கள் அழைப்பு விடுக்கவில்லை. காரணம், அவர்கள் எடுக்கக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள், எடுக்க மாட்டோம் என்ற முடிவோடு இருக்கிறார்கள். எனவே தூங்குகிறவர்களை எழுப்பலாம், தூங்குவது போல் நடிப்பவர்களை எழுப்ப முடியாது.